இந்திய நாட்டின் முதல் விடுதலை போராட்ட வீரரான மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்று ஆவணங்களை தொகுத்து பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் என்ற ஆய்வு புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை வெளிவராத ஆங்கிலேய அரசு ஆவணங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சியின் வரலாற்று சுவடுகள் த பேட்டில் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி புத்தகத்தை வாங்கி படித்து வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். வரலாற்று ஆய்வாளர் திரு பே செந்தில்குமார் அவர்களின் பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் புத்தகத்தை வாங்கி படியுங்கள். தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்புக்கு கட்டபொம்மன் பதிப்பகம், செல் நம்பர் 7299940159. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வரிகுடா இயக்கத்தை நடத்தி இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதலாக தூக்கு கயிறு என்று விதிக்கப்பட்ட ஒரு தலைவன். தூக்கு கயிறு என்று சொன்னாலே இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே முதலாக வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தான் போடப்பட்டது. அப்படி உன்னதமான தலைவர், ஒட்டுமொத்த தேச விடுதலைக்கு பாடுபட்டவர். ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, மனிதநேயத்தை மனதிலே கொண்டு இந்திய சுதந்திர போராட்டம் ஒன்றே தனது முயற்சியாக கருதி இறுதி வரை மன்னிப்பு என்ற ஒரு சொல்லை சொல்லாமல் தன் இன்னுயிரை நீத்த அந்த மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இந்த நிகழ்விலே, பிறந்தநாள் நிகழ்விலே தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நாங்கள் ஆண்டுதோறும் கலந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய புகழ் ஓங்க வேண்டும். வருகின்ற சந்ததிகள் தேவையில்லாத எத்தனையோ தலைவர்களுடைய வரலாற்றை எல்லாம் புத்தகத்திலே பதிக்கின்றார்கள். இது போன்ற நிறைஞ்ச வீர வரலாற்றை மாணவர்கள் மத்தியிலே புத்தகத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறை பதித்து வருகின்ற சந்ததிகள் வீர வரலாறை தெரிந்து நாட்டுப்பற்றோடு திகழ வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.